நீங்க வெயிட் லாஸ் பண்றப்ப இப்ப நான் சொல்ற இந்த 5 அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட உடம்புல வந்து ஃபேட் ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு, மசில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகல. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. சோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்க கொடுக்குறோம், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் சைன் நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணுவீங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க எதனா ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணுவீங்க, ஒரு புஷ்அப்ஸோ இல்ல ஸ்குவாடோ இல்ல புல்அப்ஸோ எதை நீங்க பண்ணீங்கனாலும் சரி, அதை நீங்க பண்றப்ப என்ன கவுண்ட்ஸ் வந்து பண்றீங்களோ அதே கவுண்ட்ஸ் உங்களால வந்து பண்ண முடியும். ஏன் இன்னும் அதை விட அதிகமா கூட வந்து பண்ண முடியும். அப்படி உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களோட பாடியில ஃபேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, மசில் வந்து அந்த அளவுக்கு குறையல. செகண்ட் சைன், நீங்க எதனா ஒரு துணியை வந்து போட்டிருப்பீங்க, அந்த துணி சடனா வந்து எல்லாமே வந்து அப்படியே டிராஸ்டிக்கா லூஸா வந்து ஆகாது, ஃபிட்டிங்கா வந்து இருக்கும். உங்களோட வயிற்று பகுதியில தொடையில இந்த மாதிரியான இடத்துல வந்து இன்னும் லூஸா வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பாடியில மசில் வந்து லாஸ் ஆகல, ஃபேட் வந்து அதிகமா லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். மேபி நீங்க டிஷர்ட் போட்டீங்கன்னா முன்ன உங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆச்சோ அதை விட பெட்டராவே வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் சைன், ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாலாம் வந்து ஃபீல் வந்து பண்ண மாட்டீங்க. எப்பப்பெல்லாம் நீங்க வெயிட் லாஸ் ப்ராப்பரா வந்து பண்றீங்களோ உங்களோட பாடியில ஃபேட் வந்து கரெக்டா லாஸ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா எனர்ஜில ஸ்டெடியா வந்து இருக்கும். இதுவே எனர்ஜியா வந்து நீங்க ஃபீல் பண்ணல, ரொம்ப டயர்டா வந்து இருக்கீங்க, மோட்டிவேட்டடாவே நீங்க வந்து இல்ல, ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு ஒரு மாதிரி நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஏதோ வந்து தப்பு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட உடம்புல ஃபேட் வந்து லாஸ் ஆகல அப்படின்றதான் வந்து அர்த்தமே. ஃபோர்த், நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களோட இன்ச்சஸ் வந்து நல்லாவே வந்து லாஸ் ஆகும், ஆனா வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து லாஸே வந்து ஆகாது. நீங்க வெயிட்டை ஃபாஸ்டா வந்து லாஸ் பண்றீங்க அப்படின்னாலே உங்களோட உடம்புல மசில் லாஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு, ஃபேட் லாஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறது, பட்னி கடந்து வெயிட் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறது அப்படிலாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா ஃபேட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து குறையாது, மசில் தான் வந்து குறையும். ஃபிஃப்த், நீங்க வெயிட் குறைக்கிறப்ப ரொம்ப சின்னதெல்லாம் வந்து ஆக மாட்டீங்க, ரொம்ப டோன்டா பாடி நல்ல ஷேப்பா வந்து இருக்கும். கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், ஃபேஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஷேப்பா ஃபிட்டா வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஷேப்பே இல்லாம உங்களுக்கு வெயிட் வந்து வேகமா குறையுது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட பாடியில ஃபேட் வந்து கம்மியா வந்து லாஸ் ஆகுது, மசில் தான் வந்து நிறைய லாஸ் ஆகுது.